ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோல ஆர்டர் பிளாக்னா என்ன? அத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அத எப்படி ட்ரா பண்ணணும்? அண்ட் அதுல எந்தெந்த மாரி என்ட்ரீஸ் எடுக்கலாம்? அப்படிங்கிறத நான் சொல்றேன். வாங்க. ஸோ இட்ஸ் அ பிடிசி யுஎஸ்டிடி சார்ட். ஸோ இதுல வந்து நான் ஜஸ்ட் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது மார்க்கெட் கீழ இருந்து மேல போயிட்டு, அங்க இருந்து ஒரு லோ வைக்குது. ஸோ இந்த மேல டாப்ல இருந்து கீழ பாட்டம் வருது இல்லையா? வந்தக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் சைடு அதாவது டாப்ல ரைட் சைடு கேண்டிலோட பாடி அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில விட அதிகமா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அததான் நம்ம ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல இருக்கா? சோ இந்த டாப்ல இந்த கிரீன் கேண்டில விட ரைட் சைடு இருக்க ரெட் கேண்டிலோட பாடி அதிகமா இருக்கு. அப்ப இததான் நம்ம வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஓகே. சோ கீழ எப்படி ஆர்டர் பிளாக் வரும்? சரி, இங்க ஒரு மாதிரி சின்ன ஹைஸ் லோஸ் வச்சுட்டு அகைன் இப்படி போகுது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது பாட்டம் இந்த பாட்டம்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது இல்லையா? அந்த இடத்துல ரைட் சைடு கேண்டில் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில விட பாடி வந்து அதிகமா இருக்கணும். இங்க இருக்கா? சோ ரெட் கலர் கேண்டில் தான் அதாவது இதுதான் நம்மளோட லோ. இந்த ரெட் கலர் கேண்டில விட இந்த கிரீன் கேண்டில் பாடி அதிகமா இருக்கு. அதாவது ரைட் சைடு இருக்க கேண்டிலோட பாடி அதிகமா இருக்கணும். ஓகே. சோ இதுதான் ஆர்டர் பிளாக். சோ ஆர்டர் பிளாக் இப்படிதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ வேற ஏதாவது பிளேசஸ்ல ஆல்சோ பார்க்கலாம். வேற சார்ட். ஓகே. சோ இங்க எப்படி பார்க்கலாம்? இங்க இருந்து மேல போகுது மார்க்கெட். கீழ வருது. நம்ம ஒரு பாட்டம்ல இருந்து மேல போகுது. அப்புறம் அப்படியே கீழ போயிடுச்சு. இல்லையா? சோ இந்த இடத்துல கீழ இருந்து மேல போன மார்க்கெட் அதாவது ஒரு டாப்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது. அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி இருக்க கேன்ல விட பாடி அதிகமா இருக்கணும் இந்த ரைட் சைடு கேண்டலுக்கு. இந்த இடத்துல இருக்கா? எஸ். சோ இந்த ரெட் கலர் கேண்டில் தான் நம்மளோட அதே மாதிரி கீழ வந்த மார்க்கெட் ஒரு பாட்டம்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது. அந்த கீழ இருக்க லெஃப்ட் கேண்டில விட ரைட் சைடுல இருக்க கேண்டிலோட பாடி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் நம்ம ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல நம்மளோட கிரீன் கலர் தான் ஆர்டர் பிளாக். ஓகேவா? கிளியர்? சோ நம்ம டவுட்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே. சோ இந்த ஆர்டர் பிளாக்ல எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக்ல 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் நம்ம எடுக்கலாம். ஒன் இஸ் இப்போ ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு அப்படின்னா, ஒரு ஹைல நம்ம ஆர்டர் பிளாக் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில் வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழ போகும் அப்படின்னு நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். செகண்ட் டைப் ஆஃப் என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆர்டர் பிளாக் அகைன் டாப்ல இருக்கு. ஒன்ஸ் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா, அந்த வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்திருக்காது. பிரேக் அவுட் ஆனோனே அங்கிருந்து மார்க்கெட் வந்து அது பாட்டுக்கு கீழ போயிட்டு இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து பெண்டிங் வச்சுட்டு போகும். பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுக்காம போகுது இல்லையா? இதுதான் நம்ம பெண்டிங் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ நெக்ஸ்ட் எப்ப அந்த ஆர்டர் பிளாக் மார்க்கெட் போகுதோ, அப்ப நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். சோ இது செகண்ட் டைப் என்ட்ரி. தேர்ட் டைப் என்ட்ரி எப்படி இருக்கும்னா, நம்ம அதே டாப் வந்து ஆர்டர் பிளாக் வரைச்சு வச்சிருக்கோம். பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா, the வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுக்காம அந்த பெண்டிங் மூவ்மெண்ட் வச்சுட்டு அகைன் எப்ப மார்க்கெட் அங்க போகுதோ, மார்க்கெட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் ரீடெஸ்ட் எடுக்காம டைரக்ட்டா நம்மளோட ஆர்டர் பிளாக்குக்கு உள்ள வந்து க்ளோஸ் வச்சிருக்கும். சோ உள்ள க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் கேண்டில் பாத்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் உள்ளேயே இருக்கும். ஒன்ஸ் எப்ப அது வந்து ஆர்டர் பிளாக் தாண்டி மேல போகாம வெளியில வந்து க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி பிளான் பண்ணலாம். சோ அங்க இருந்து செல் ஆகும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சோ இந்த மாரி தான் என்ட்ரீஸ் எடுப்போம். சோ இந்த என்ட்ரீஸ்க்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் வாங்க. ஓகே. சோ டாப்ல ஆர்டர் பிளாக்ல எந்த மாதிரிலாம் என்ட்ரீஸ் எடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஓகே. ஹியர். சோ கீழ இருந்து வந்த மார்க்கெட் ஓகே. சோ ஹியர் இங்க பாருங்க.
கீழ இருந்து வந்த மார்க்கெட் டாப்ல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. சோ இந்த ரிவர்ஸ் ஆன இடத்துல ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகும். அதாவது ரைட் சைட் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக்கா இருக்கும். அந்த டாப்ல இருக்க லெஃப்ட் கேண்டில விட ரைட் சைட் கேண்டிலோட பாடி வந்து அதிகமா இருக்கணும். இருக்கா? சோ இந்த ரெட் கேண்டில் தான் நம்மளோட ஆர்டர் பிளாக். ஓகே. இந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. தி வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்துருச்சு. சோ இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் கீழ தான் போகும் அப்படின்னு நம்ம ஒரு செல் என்ட்ரி பிளான் பண்ணலாம். சோ ரிஸ்க் ரிவார்ட் 1:2 வச்சுக்கோங்க. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கீழ போயிடும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் என்ட்ரி டாப்ல வர ஆர்டர் பிளாக்குக்கு. தென் இன்னொரு விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே ஸ்டில் வேற ஏதாவது பார்க்கலாம். ஓகே அகன் மார்க்கெட் கீழ இருந்து மேல போயிட்டு ஒரு டாப்ல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. சோ டாப்ல வர ரைட் சைடு கேண்டில் பாடி அதிகமா இருக்கணும். சோ ரைட் சைடு கேண்டில் பாடி பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கேண்டில் இந்த கேண்டிலை விட இது அதிகமா இருக்கும். இதுதான் நம்ம ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பிரேக் பண்ணிருச்சு. தி வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுக்கல. சோ ரீடெஸ்ட்னா என்ன? இங்க டச் ஆகி கீழ க்ளோஸ் வச்சிருக்கணும். சோ ரீடெஸ்ட் எடுக்கல. தென் எப்ப இந்த இடத்துக்கு மார்க்கெட் வருதோ அப்ப ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ட்ரி பிளான் பண்ணலாம். இதுதான் செகண்ட் டைப் இன் ஆர்டர் புக். சோ மார்க்கெட் கீழே இருக்கு. அங்க வந்து ஒரு ஸ்ட்ரெச்சா ரீடெஸ்ட் வச்சிருக்கு. அதனால பிரச்சனை கீழ க்ளோஸ் வச்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம செல் என்ட்ரி பிளான் பண்ணலாம். அதாவது மார்க்கெட் கீழ தான் போகும் அப்படின்னு நம்ம ஒரு என்ட்ரி பிளான் பண்ணிக்கலாம். சோ ஆர்டர் பிளாக்கு கொஞ்சம் மேல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 1:2 நம்ம டார்கெட் வச்சுட்டு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சுக்கலாம். ஓகே. சோ திஸ் இஸ் தி செகண்ட் டைப் ஆஃப் ட்ரேடிங் இன் ஆர்டர் பிளாக். சோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ஆர்டர் பிளாக்ல பிரேக் அவுட் பண்ணோனே தி வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுக்கும். அண்ட் செகண்ட் டைப் ஆர்டர் பிளாக் பிரேக் அவுட் பண்ணி அந்த இடத்துல பெண்டிங் மூவ்மெண்ட் வச்சுட்டு மார்க்கெட் போகும். சோ இந்த பெண்டிங் மூவ்மெண்ட்னா இதுதான். அந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி தி வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுக்காம எப்ப அந்த இடத்துக்கு போய் ரீடெஸ்ட் எடுக்குதோ அந்த பெண்டிங் மூவ்மெண்ட் அது கிளியர் பண்ணிடும். சோ அந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் தான் ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணலாம். சோ இதுதான் பெண்டிங் மூவ்மெண்ட் அண்ட் செகண்ட் டைப் இதுதான். பிரேக் அவுட் பண்ணி வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுக்காம எப்ப அகைன் அந்த இடத்துக்கு போய் ரீடெஸ்ட் எடுக்குதோ அதான் செகண்ட் டைப். சோ தேர்ட் டைப் எப்படி இருக்கும்? டாப்ல ஆர்டர் பிளாக்ல இந்த தேர்ட் டைப் ட்ரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. சோ இப்போதைக்கு இது ஹையா வச்சுக்கலாம். அதாவது கீழ இருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. மேல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. சோ இந்த டாப்ல இருக்க ரைட் சைட் கேண்டில் பாடி அதிகமா இருக்கணும். லெஃப்ட் சைட் பார்க்கும்போது ரைட் சைட் கேண்டில். சோ இப்ப இது இந்த ரெட் கேண்டில் தான் நம்மளோட ஆர்டர் பிளாக். ஓகே. சோ இதுதான் அந்த தேர்ட் டைப் ஆஃப் என்ட்ரி இன் ஆர்டர் பிளாக். சோ டாப்ல ஆர்டர் பிளாக் இருக்கு. ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் எடுக்கல. ரீடெஸ்ட் எடுக்கல அப்படின்னால அந்த இடத்துக்கு பேர் பெண்டிங் மூவ்மெண்ட். அந்த பெண்டிங் மூவ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் எப்ப போய் ரீடெஸ்ட் எடுக்குதோ அது ஒரு டைப் ஆஃப் என்ட்ரி சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெண்டிங் மூவ்மெண்ட் வச்சுட்டு மார்க்கெட் இந்த இடத்துக்கு எகைன் வரப்போ டைரக்டா பிரேக் அவுட் வச்சிருச்சு. அதாவது டைரக்டா நம்மளோட ஆர்டர் பிளாக் குள்ள வச்சிருச்சு க்ளோஸ். சோ இந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட் எப்ப கேண்டில் வெளிய க்ளோஸ் வைக்குதோ நம்ம ஒரு என்ட்ரி இங்க பிளான் பண்ணலாம். மார்க்கெட் கீழ தான் வரும் அப்படின்னு. ஓகே. சோ ஆர்டர் பிளாக்குக்கு கொஞ்சம் மேல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 1:2 வந்து என்ட்ரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சுக்கலாம். ஓகேவா? கிளியர்? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டார்கெட் குடுத்துருக்கும். ஓகேவா?
ஓகேவா? சோ இதுதான் இந்த தேர்ட் என்ட்ரி. சோ டாப்ல வர ஆர்டர் பிளாக்ல 3 என்ட்ரி சொன்னோம். சோ ஒன் இஸ் பிரேக் அவுட் பண்ணி தி வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்தா ட்ரேட் எடுப்போம். இன்னொன்னு வந்து பிரேக் அவுட் பண்ணி அகைன் மார்க்கெட் எப்ப அங்க போகுதோ அப்ப ரீடெஸ்ட் எடுத்துச்சு இந்த பெண்டிங் மூவ்மெண்ட்ல அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் ட்ரேட். அகைன் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுக்கல. பெண்டிங் மூவ்மெண்ட் வச்சுட்டு எப்ப அந்த இடத்துல போய் டைரக்ட்டா ஆர்டர் பிளாக் உள்ளேயே பிரேக் க்ளோஸ் வைக்குதோ நெக்ஸ்ட் கேண்டில் வெளிய வைக்குது. இல்ல நெக்ஸ்ட் கேண்டில் எப்ப வெளிய வைக்குதோ, அப்ப நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சோ இதுதான் டாப்ல ஆர்டர் பிளாக் ட்ரேட்ஸ். சோ பாட்டம்ல ஆர்டர் பிளாக் எப்படி வரும்? We already read. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, மேல இருந்து வந்த மார்க்கெட் ஒரு பாட்டம்ல இருந்து ரிவர்ஸ் ஆகி இருக்கு. சோ இந்த இடத்த தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல லெஃப்ட் கேண்டில விட ரைட் சைடு இருக்க கேண்டிலோட பாடி அதிகமா இருக்கணும். இந்த கிரீன் கலர் பாடி அதிகமா இருக்கா? இதுதான் ஆர்டர் பிளாக். ஓகேவா? தென் எனி அதர் ஆர்டர் பிளாக்ஸ்? சோ மேல இருந்து வந்த மார்க்கெட் சோ ஹியர் சோ மேல இருந்து வந்த மார்க்கெட் ஒரு பாட்டம்ல இருந்து ரிவர்ஸ் ஆகி மேல போகுது. இந்த இடத்துல லெஃப்ட் கேண்டில விட ரைட் சைட் கேண்டிலோட பாடி அதிகமா இருக்கணும். அப்ப நமக்கு இந்த கிரீன் கேண்டில் தான் இதுல ஆர்டர் பிளாக். சரியா? ஓகே. சோ இதுல என்ட்ரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு. இதுலயும் சேம் அப்படியே வாய்ஸ் வெர்சா 3 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் இதுலயும் இருக்கும். சோ ஒன் இஸ் பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. பிரேக் அவுட் பண்ணி இத வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுக்கல பெண்டிங் வச்சுட்டு நெக்ஸ்ட் எப்ப அந்த இடத்துக்கு வருதோ அப்ப ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா அது செகண்ட் என்ட்ரி. பிரேக் அவுட் பண்ணிட்டு அகைன் பெண்டிங் மூவ்மெண்ட் வச்சுட்டு மார்க்கெட் டைரக்ட்டா நம்மளோட ஆர்டர் பிளாக்குள்ள வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் மேல க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பை என்ட்ரி எடுக்கலாம். சோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் இருக்கு. இத வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. தி வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுக்கல. மார்க்கெட் எப்ப இந்த இடத்துல பெண்டிங் வச்சுட்டு போகுது. சோ எப்ப இந்த இடத்துக்கு வந்து ரீடெஸ்ட் எடுக்குதோ அப்போ ஒரு ட்ரேட் எடுப்போம். ஆர் இந்த மாரி டைரக்ட்டா நம்மளோட ஆர்டர் பிளாக் உள்ளே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, இதுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கும். ஒன்ஸ் இது வெளியில எப்ப க்ளோஸ் வைக்குதோ, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பிளான் பண்ணலாம். சோ ஸ்டாப் ஆர்டர் பிளாக்கு கீழ வச்சுட்டு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் வச்சோம் அப்படின்னா, மார்க்கெட் போயிருக்கும். ஓகே. கிளியர்? சோ இதுதான் பாட்டம்ல ஆர்டர் பிளாக் வர்றதுல தென் வேற எப்படிலாம் வரும்? சோ இங்க ஒரு ஆர்டர் பிளாக் வரும். ஓகே. சோ ஹியர். சோ இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு லோல. மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. இந்த வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுக்கல. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த இடத்துல பெண்டிங் வச்சுட்டு போகுது அப்படின்னா, எப்ப இந்த இடத்துக்கு வந்து ரீடெஸ்ட் எடுக்குதோ, அப்ப நம்ம ஒரு என்ட்ரி பிளான் பண்ணிக்கலாம். சோ ரீடெஸ்ட் எடுத்துருச்சு. சோ இதுதான் நம்மளோட என்ட்ரியா இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஆஸ் யூசுவல் ஆர்டர் பிளாக்குக்கு கீழ கொஞ்சோண்டு தள்ளி வச்சுக்கலாம். 1:2 ரிஸ்க் ரிவார்ட் வச்சோம் அப்படின்னா, மார்க்கெட் போயிருக்கும். ஓகே. சோ இதுதான் செகண்ட் டைப் ட்ரேட். சோ தேர்ட் டைப் ட்ரேட் என்ன அப்படின்னா, ஆர்டர் பிளாக்ல பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த வெரி நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு என்ட்ரியா இருக்கும். ரீடெஸ்ட் எடுக்கிறப்போ. எனி அதர் ஆர்டர் பிளாக்ஸ்? பாட்டம்ல ஆர்டர் பிளாக் வேற ஏதாவது மார்க்கெட்ல பார்க்கலாம். பிபிசி. ஓகே. here we have சோ மேல இருந்து வந்த மார்க்கெட் ஒரு பாட்டம்ல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல ரைட் சைட் கேண்டில் பாடி அதிகமா இருக்கணும். சோ இந்த லெஃப்ட் சைட் லோல லெஃப்ட் சைட் கேண்டில விட ரைட் சைட் கேண்டிலோட பாடி அதிகமா இருக்கணும். சோ இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் இப்ப இங்க ரீடெஸ்ட் எடுத்துருச்சு அப்படின்னா இது ஒரு என்ட்ரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோ the வெரி நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி எடுக்கிற ஆர்டர் பிளாக் ட்ரேடிங்மே பார்த்துடலாம். சோ ஹியர் அதாவது மேல இருந்து வந்த மார்க்கெட்
கீழ பாட்டம்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆற இடத்துல ரைட் சைட் கேண்டிலோட பாடி அதிகமா இருக்கணும். லெஃப்ட்ட விட. அதுதான் ஆர்டர் பிளாக். ஸோ இந்த கிரீன் கேண்டில் தான் நம்மளோட ஆர்டர் பிளாக். இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கிரீன் கேண்டில் பிரேக் பண்ணி the வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்துருச்சு. இப்ப இந்த இடத்துலயே நம்ம மார்க்கெட் மேல தான் போகும் அப்டின்னு என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஆஸ் யூசுவல் ஸ்டாப் லாஸ் வந்து ஆர்டர் பிளாக்குக்கு கொஞ்சம் கீழ வச்சுட்டு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சீங்க அப்டின்னா, மார்க்கெட் மேல போயிருக்கும். வெரி சிம்பிள். சோ வெரி சிம்பிள். நீங்க பாட்டம்ல ஒரு ஆர்டர் பிளாக் வருதுன்னா 3 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் எப்படி எடுக்கலாங்கிறத சொல்லியிருந்தோம். வைஸ் வெர்சா டாப்ல ஆர்டர் பிளாக் வருது அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் எப்படி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இத வந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. வொர்க் அவுட் ஆச்சு உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மிஸ் பண்ணாம ஒரு லைக் பண்ணுங்க. சோ இது தாண்டி ஏதாவது என்கொயரி பண்ணணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 9843802805 நான் ஸ்கிரீன்ல வந்து பின் பண்றேன். ஆல்சோ நம்ம இதே மாதிரி அனலைசிஸ் வந்து லைவ் மார்க்கெட்டோட அனலைசிஸ் டெலகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ஸ்ல. இந்த சேனல்ஸோட லிங்க்குமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம். போத் பயோலயுமே வச்சிருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அதுல தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.